ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்தில் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பக்கம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஸ்ரீ விஷ்ணம் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டோம். கோயில் ரொம்ப கூட்டமாலாம் இல்லை, பெருமாளை பார்க்கறதுக்காக இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போயிட்டோம். அர்ச்சனை தட்டு. கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோயிலாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து வாசப்படியிலேருந்து உள்ளே போனால் நம்மளுக்கு நிறையா ரொம்ப பெருசான கோவில், ரொம்ப பெரிய கோவில். யாராவது ஒரு வாட்டி இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே விற்கிறாங்க. அங்கே பாருங்கள், சொர்க்க வாசல் திறந்ததுக்கப்புறம் நம்ம போயிருக்கிறதுனால இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் கோயிலேருந்து பார்த்திங்கன்னா 3 கோபுரம் தெரியும். இதுதான் பரமபத வாசல். இங்கே நம்ம போயிட்டு நம்மளும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் பின்னாடி வந்து தெப்பக்குளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தெப்பக்குளத்தை பார்க்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு பெருமாளை பார்த்துட்டு அப்புறமா தான் தெப்பக்குளத்துக்கு போகணுமா. அதனால் பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் நம்ம வந்துட்டோம். இங்கே பாருங்கள், தெப்பக்குளமும் கொஞ்சம் ரொம்ப அந்த கலைநயமான இதில் தான் கட்டியிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா சும்மா காலை மட்டும் ஒரு 3 வாட்டி நினச்சி எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுன்றதுனால இதில் நினச்சா நமக்கு ஏதாவது நோயெலாம் இருந்தால் இந்த குளத்துல ஏதாவது பண்ணோம்னா நமக்கு நோய் வந்து போயிடும் அப்படின்னு. அதுக்காக எனக்கு நோயெலாம் இல்லைங்க. காலில் வந்து ஒரு வெறுப்பு மாதிரி இருந்தது, அதனால் வச்சேன்.